அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பள்ளிப்பாளையம் சிக்கன். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி பீசஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு நாம சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதே அளவு தான் தேங்காய் சில்லும் எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறணும். சின்ன வெங்காயம் எந்த அளவு போட்டீங்களோ அதே அளவே தேங்காய் சில்லும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெய் 100 கிராம் எடுத்திருக்கேன். மிளகாய் வத்த 15 எடுத்திருக்கேங்க. நீங்கள் காரம் அதிகமாக விருப்பப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பட் இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த 15 மிளகாய் வத்தலே போதுமானது. இதை நம்ம 2 கட் பண்ணி உள்ள இருக்கிற விதைகளை ஃபுல்லா நம்ம எடுத்துடணும். கண்டிப்பா இதுக்கு விதை சேர்த்துக்க கூடாது. இதுக்குள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மிளகாவை மட்டும் தான் நம்ம சமையல்ல போட்டுக்கணும். ஸோ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துடுறேன். இந்த விதைகள் வேஸ்ட் கிடையாதுங்க. நம்ம சில்லி ஃபிளாக்ஸ் பண்ணும் போது இதையும் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி மண் சட்டி வச்சிடுறேன். இந்த பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் இதோடு சேர்த்து தேங்காய் சில்லையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதுக்கடுத்து நம்ம மிளகாய் வத்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் குக் பண்ண வச்சிடலாங்க. அந்த 1 நிமிஷம் குக் ஆகும் போது இந்த வெங்காயம், தேங்காய்ச்சி, மிளகாய் வத்தை இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்புக்கல்லும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நாம் ரொம்ப மசாலாலாம் போடலைங்க. இதுக்கு மசாலாவே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூள் மட்டும்தான். இந்த மிளகாய் வத்தலில் இருக்கிறது, சின்ன வெங்காயம், இதில் இருக்க காரமே நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவு சேர்த்தாலே போதும். இந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிடும். இந்த சிக்கன் வேகிறதுக்கு இந்த தண்ணியும் போதுமானது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணலாங்க. ஸோ இந்த சம்மருக்கு நம்மளுக்கு ரொம்ப மசாலா போட்டு ஸ்பைஸியாக சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப செட்டிலாக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் வத்தல் நல்லா துவண்டுருச்சு. இதுதான் பதம். இந்த மாதிரி நல்லா துவண்டு இந்த சிக்கனும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக கமகமக்கும் அருமையான பள்ளிப்பாளையம் சிக்கன் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இதோட வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ஒரு தயிர் சாதம், சாம்பார், ரசம் இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுக்கே இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எந்த ஒரு நான்வெஜ்ஜுக்குமே மிளகுத்தூள் சேர்த்துக்குவேன். அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இது கட்டாயம் கிடையாது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. சிக்கன் அவ்வளோ சூப்பராக குக் ஆகி அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ செட்டிலாக ரொம்ப மைல்டாக இருக்குது. ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நம்ம போட்டிருக்கிற இந்த மிளகாய் வத்தல், தேங்காய்ச்சல், வெங்காயம், மஞ்சத்தூள் இதில் இருக்கிற மசாலாஸே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த அருமையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.